குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதின தி அமெரிக்கன் ஸ்காலர் என்கின்ற 42 பேராகிராஃப்ஸ் உடைய ஒரு லாங் ப்ரோஸ் பீஸ். 42 பேராகிராஃப் உடைய ஒரு நீண்ட உரைநடை பகுதி தி அமெரிக்கன் ஸ்காலர். எழுதினவர் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இதில் நாம் 1வது பேராகிராஃப்லேருந்து 15th பேராகிராஃப்ஸ் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கிறத 2 பார்ட்டாக போடலாம். ஸோ அமெரிக்கன் ஸ்காலர் 1, 2, 3 என்று 3 வீடியோவாக இதை நம்ம பிரித்து போடலாம். இப்போது அமெரிக்கன் ஸ்காலரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த அமெரிக்கன் ஸ்காலர் என்பது ஒரு லெக்சர். ஹார்வர்ட் காலேஜில் ஆகஸ்ட் 31, 1837 அங்கே இருக்கக்கூடிய ஒரு லிட்டரரி சொசைட்டி ஃபி பேட்டா கப்பா, ஃபி பிஹெச்ஐ, ஃபி என்பதை ஃபிலாசபி அப்படிங்கிறதுனால ஃபி என்றும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அல்லது ஃபை என்றும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது ஒரு நேம் தான். ஸோ ஃபி பேட்டா கப்பா என்கின்ற ஒரு லிட்டரரி சொசைட்டியினுடைய ஆனுவல் மீட்டிங் ஹார்வர்ட் காலேஜில் ஆகஸ்ட் 31, 1837 நடந்துச்சு. அங்கே நம்முடைய எமர்சன் கொடுத்த ஒரு லெக்சர், அதுதான் அமெரிக்கன் ஸ்காலர். இது 1837 ஒரு தடவை, மறுபடியும் 1838 ஒரு தடவை, 2 தடவை இது பப்ளிஷ் ஆகிருக்கு. 1844 வேறு பேரில் மேன் திங்கிங் அண்ட் ஆரேஷன் என்கின்ற தலைப்பில் 1844 இதே அமெரிக்கன் ஸ்காலர் என்ற எஸ்ஸே வேறு பேரில் மேன் திங்கிங் அண்ட் ஆரேஷன் என்கின்ற தலைப்பில் இது வெளியிடப்பட்டிருக்கு 1844. ஸ்காலர்ஸ் எல்லாம் இந்த எஸ்ஸேயை டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தினுடைய அறிக்கை என்று இதை கூறுவார்கள். இந்த எஸ்ஸே எமர்சனுடைய ஃபிலாசபிக்கல் தாட், தத்துவ சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தி அமெரிக்கன் ஸ்காலர். முதல்ல இந்த லெக்சர் இப்போ ஆரம்பிக்குது. இதை தான் 15 பேராகிராஃப்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா, எமர்சன் அந்த லிட்டரரி இயர் கொண்டாடுகின்ற அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. எப்படி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இந்த மாதிரி நடத்துகிறீங்க, இது ஒரு கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் அல்லது ஒரு கேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஒருத்தருடைய வலிமையை வெளிப்படுத்துகின்ற விளையாட்டு. இப்போ ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் கேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. இப்போது கேரம் போர்டு, அப்புறம் இந்த கிங் இதெல்லாம் வச்சு நடத்துவாங்களே அந்த கேம், கிங்கு குயின்னு அதெல்லாம் இருக்குமே ஒரு கேம், அந்த கேம் இதெல்லாம் ஸ்கில் வெளிப்படுத்துகிற விளையாட்டு. ஸோ ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துகின்ற விளையாட்டை சார்ந்தவர்களுக்காகவோ அல்லது ஸ்கில்லை வெளிப்படுத்துகின்ற அவர்களுக்காகவோ அல்லது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அல்லது ஹிஸ்டாரிக்கல் ரெசிடேஷன், ஒரு சரித்திரபூர்வமான ஒரு லெக்சர் அதுக்காகவோ, அல்லது ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பெரிய யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு படத்திறப்பு விழா நடக்கும், ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதில் நிறைய பேசுவாங்க. அது மாதிரி ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட்ஸுக்காகவோ, அல்லது ஒரு நாட்டை பற்றி, அல்லது லவ், அல்லது ஒரு பெரிய பொயட்ரி, அல்லது ஒரு விஞ்ஞான முன்னேற்றம், இவைகளை பற்றி கூடுகின்றவர்கள் கூடிய கூட்டம் இது இல்லை. முதல்ல இந்த கூட்டம் இந்த மாதிரியான கூட்டம் கிடையாது. ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்கள், இந்த அமெரிக்க நாட்டு மக்கள், இந்த நாட்டின் இலக்கியத்தின் மீது தாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம். முதல்ல
இது இதெல்லாம் கிடையாது. இதுக்காக கூட்டின கூட்டம் இல்லை, இதுக்காக கூட்டின கூட்டம் இல்லை, இதுக்காக கூட்டின கூட்டம் இல்லை. அப்போ எதற்காக கூட்டின கூட்டம்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எதில் இருக்கா? தே ஆர் பிஸி இன் ஏர்னிங். பணம் சம்பாதிக்கிறதுலையும் சம்பாதித்த பணத்தை செலவழித்தும் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த அமெரிக்க மக்கள். இந்த மக்கள் இலக்கியத்தின் மீது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து எதற்காக இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக people, now the people who are lazy in America, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க. இப்போ அவர்கள் இலக்கியத்தை நோக்கி அவர்கள் கண்கள் திறந்திருக்கின்றன. கண்கள் திறந்து இப்போ தான் இலக்கியத்தை பற்றி அவன் யோசிக்கிறான். அமெரிக்காவில் இருக்க மக்கள் இப்பொழுதுதான் முதலாக இலக்கியத்தை பற்றி யோசிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்க இலக்கியத்திற்கு உலக இலக்கியத்தில் ஒரு இடம் பிடிக்கின்ற வகையில் இப்போ தான் அமெரிக்க இலக்கியத்தை பற்றி இந்த சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் இப்பொழுதுதான் யோசிக்கிறாங்க. சீக்கிரமே இதுவரையிலும் அமெரிக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் லிட்ரேச்சர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபாரின் லிட்ரேச்சர் ஏன்னா அமெரிக்காவுக்குன்னு ஒரு பெரிய இலக்கியமே கிடையாது. இதன் வரைக்கும் வெளிநாட்டு இலக்கியம், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், கிரீக் லிட்ரேச்சர், லாட்டின் லிட்ரேச்சர், இப்படி தான் இது வரைக்கும் அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த நாட்டில் தினம் புதிய புதிய சம்பவங்கள், புதிய புதிய செயல்கள் ஏற்படுது. இந்த சம்பவங்களையும் இந்த செயல்களையும் அவர்கள் கவிதைகளாக பாட வேண்டும். பாடி அமெரிக்க இலக்கியத்தை அவர்கள் வளப்படுத்த வேண்டும். அப்புறம் அப்படி வளப்படுத்தினா அமெரிக்கன் பொயட்ரியானது ஒரு காலத்தில் இந்த நாட்டில் சிறப்பு மிக்கதாக இருந்து இலக்கியத்தில் ஒரு புது யுகத்தை தோற்றுவிக்கும். இப்போ அவரே ஒத்துக்கிறார். அவர் காலத்திலலாம் அமெரிக்கன் லிட்ரேச்சருங்கிற ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நாட்டில் எவ்வளோ சம்பவங்கள் செயல்கள்லாம் நடக்குது. அந்த சம்பவங்கள் அந்த செயல்களெல்லாம் இலக்கியமாக இவங்க பாடணும். அப்படி பாடி இந்த நாட்டில் அமெரிக்க இலக்கியம் என்று புதிதாக தோன்றணும். அது ஒரு புதிய யுகத்தை உருவாக்கணும். இப்போ அமெரிக்க இலக்கியம் என்பது ஒரு ஹார்ப் என்கின்ற ஒரு நட்சத்திர கூட்டத்தை போல இருக்குது. ஹார்ப் என்பது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டம் இப்போ ஹார்ப் என்கின்ற நட்சத்திர கூட்டத்தை போல் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடியது இப்போ அமெரிக்க இலக்கியம். ஆனால் வெகு விரைவிலேயே துருவ நட்சத்திரங்களைப் போல ஒளிவிடுகின்ற இலக்கியமாக இது மாறும். அப்போ ஹார்ப் என்கின்ற நட்சத்திர கூட்டம் லேசாக தான் ஒளிரும், அது ரொம்ப பிரைட்டாக இருக்காது சொல்கிறாரு. இப்போ அப்படி இருக்கும். ஆனால் இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் வச்சு நிறைய புதிய புதிய இலக்கியவாதிகள் தோன்றி கவிஞர்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துருவ இலக்கிய துருவ நட்சத்திரமானது எப்படி பிரைட்டாக ஒளிருமோ அதை போல் ஒளிரும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாரு. இந்த நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃபி பேட்டா கப்பா லிட்டரரி சொசைட்டி எப்பொழுதுமே அங்கே வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்கிட்ட நீங்கள் அமெரிக்கன் ஸ்காலரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் வழக்கமாக. யார் வந்தாலும் முதல்ல அவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க? தி அமெரிக்கன் ஸ்காலர்ஸை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் ஸ்காலரை பற்றி சொன்னால் தான் இந்த லிட்ரரி அமைப்பில் இருக்கிறவங்க இப்போ இவங்க லிட்ரரி அமைப்பில் இருக்கிறவங்க தங்களை அமெரிக்கன் ஸ்காலர்ஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க இல்லையா. அதனால் இப்போ அமெரிக்கன் ஸ்காலரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா தனக்கு, அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஸுக்கு நமக்கு என்னென்ன புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் ஆகிய நாம், இந்த சொசைட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற நாம், அமெரிக்கன் ஸ்காலரை பற்றி வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக யார் பேச வந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அமெரிக்கன் ஸ்காலருங்கிற தலைப்பில் பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் எமர்சன்ட்டையும் சொல்லியிருக்காங்க.
எமர்சனா ஓகே நான் அமெரிக்கன் ஸ்காலர் என்ற தலைப்பிலேயே பேசுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் இந்த லெக்சர். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபேபிள் அப்படின்ற ஒரு கதைன்னா முடிவில் ஒரு மாரலை டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரிக்கு பேர் ஃபேபிள்னு பேர். இந்த ஃபேபிள்ங்கிறது ஒரு லெசனை எடுத்துகிட்டு போகணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேபிளில் என்ன சொல்லுதுன்னா, அந்த கதை ஆரம்ப காலத்தில் கடவுள் மனிதனை பல மனிதர்களாக பிரித்தார். இது எப்படின்னா, ஒரு கையை பல ஃபிங்கர்ஸாக பிரிக்கிறது போல. அந்த பல ஃபிங்கர், ஒரு கையை முன்னாடி ஒரு கை இருக்கும், இந்த கையில் ஃபிங்கர்ஸாக பிரிச்சிடறோம். ஃபிங்கர்ஸாக பிரித்தாலும் இந்த ஃபிங்கராக ஒரு கை தானே. இந்த ஃபிங்கர் என்பது இது கையினுடைய ஒரு பகுதி. ஆக கை என்பது ஒன்று, அதில் இந்த ஃபிங்கருங்கிறது ஒரு பகுதி, அடுத்த ஃபிங்கருங்கிறது இன்னொரு பகுதி, அடுத்த ஃபிங்கருங்கிறது பகுதி. ஆக ஒவ்வொரு ஃபிங்கருமே இந்த கையினுடைய ஒரு பகுதி. அது மாதிரி முதல்ல மேன் ஒருத்தன் தான் இருந்தான். அந்த மேன்லேருந்து பல மனிதர்களை கடவுள் பிரித்தார். அப்போ பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மேனும் அந்த முதல்ல தோன்றினானே ஒன் மேன், அந்த மேனுடைய ஒரு பகுதி. இதுதான் இந்த கதை. இதுதான் இவர் உள்ள டீல் பண்ணுறார். அது மாதிரி இவர் பின்னாடி சொல்ல போகிறது, தேர் இஸ் ஒன்லி ஒன் மேன். அவன் தான் பல மனிதர்களாக பிரிச்சிருக்கோம். பிரிஞ்சு இருந்தாலும் இவன் ஒன் மேன் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் தேர் இஸ் ஒன்லி ஒன் சோல், அந்த ஒரே ஒரு ஆன்மா. அந்த ஒரு ஆன்மா தான் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் சின்ன சோலாக பிரிஞ்சிருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய சோல் தான் உங்ககிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற சோல் தான் இந்த விலங்குகிட்ட இருக்கும், விலங்குகிட்ட இருக்கிற சோல் தான் இந்த தாவரத்துக்கிட்ட இருக்கும், தாவரத்துக்கிட்ட இருக்கிற சோல் தான் இன்னொன்று. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோலும் ஒரு சோல்லேருந்து தோன்றுனது. அப்போ எல்லா சோலும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை பின்னாடி கொண்டு வராரு. இப்போ பின்னாடி என்ன கொண்டு வராருங்கிறதுக்கு ஒரு சினாப்சிஸ் மாதிரி நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. காட் மனிதனை பல சிறிய மனிதர்களாக பிரித்தார். அது எப்படின்னா, கைங்கிறது ஒன்று தான், அதை எப்படி ஃபிங்கர்ஸாக பிரித்தோமோ, ஃபிங்கராக பிரிஞ்சாரோ, அந்த ஃபிங்கருங்கிறது அது ஹேண்டின் ஒரு பகுதி தான் என்று பிரிச்சிருக்காரு. இது 3rd paragraph. 4th paragraphல இந்த பழைய கதை என்பது ரொம்ப ஒரு சப்ளைம், நோபல், ஒரு உன்னதமான கதை இது என்று. அப்போ இந்த கதையின்படி there is one man or soul in all men. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான். அல்லது அந்த ஒரே ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சோல் தானே இருக்கும். அந்த உலகத்தில் முதல்ல ஒரே ஒரு மேன் இருந்திருக்கான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு சோல். அந்த ஒரு மேன் தான் இப்போது எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. அப்போ எல்லா மேனுக்குள்ளேயும் அந்த ஒன் மேன் தான் இருக்கான். அப்போ அந்த ஒன் மேனுக்கு ஒன் சோல் தானே. அப்போ இந்த எல்லா மேனுக்குள்ளேயும் அந்த ஒரே ஒரு சோல் தான் இருக்கும். அப்போது உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரே சோல் தான் இருக்குது. அந்த சோல், the soul reflects in each individual, particularly in his mind. அந்த சோல் தான் எல்லாருடைய மைண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சோலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மனித இனம் முழுவதையும் ஒன்று என்று பார்க்க வேண்டும். அப்போது மனுஷனை எல்லாத்தையும் ஒன்று, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு சோல் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், தனித்தனியாக தான் செய்கிறான். ஒவ்வொருத்தனும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கான். ஒருத்தன் ப்ரீஸ்டாக இருக்கான், ஒருத்தன் ஸ்காலராக இருக்கான், ஒருத்தன் ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கான், ஒருத்தன் ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ப்ரொடியூசராக இருக்கான், ஒருத்தன் சோல்ஜராக இருக்கான். அவனுக்கு அலாட் பண்ண அந்த ப்ரொஃபஷனை அவன் செஞ்சாலும், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து யுனைட்டட்லி ஆல் மென், எல்லா மனிதர்களும் சேர்ந்து அந்த ஒரு மனுஷன், அந்த முதல்ல ஒன் மேன் இருக்கான் இல்லையா, அந்த ஒன் மேன் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையை தான் தனித்தனியாக எல்லாம் செய்யணும்.
இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் ஒரு வேலையை செய்யுது, இன்னொரு ஃபிங்கர் இன்னொரு வேலையை செய்யுது. அப்போது இந்த கை செய்கிற வேலையை தான் கையில் இருக்கிற ஒரு ஃபிங்கர் அல்லது 2 ஃபிங்கர் அல்லது 3 ஃபிங்கர் சேர்ந்து கை தான் சாப்பிடுது. கை சாப்பிடுதுன்னா கையாக சாப்பிடுது, கையில் இருக்கக்கூடிய 5 விரலும் சேர்ந்து சாப்பிடுது. சில சமயங்களில் இட்லி சாப்பிடும்போது 3 விரலை எடுத்து செய்வோம், அல்லது ஒரு கருவியை கையாளும் போது 2 விரலில் அல்லது 3 விரலில் அல்லது 4 விரலை பயன்படுத்தி நம்ம செய்வோம். ஆக மொத்தம் என்ன செய்யுது? ஒரு கை தான் அந்த வேலையை செய்யுது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் அது எல்லாமே ஒன் மேன் செய்கிறதாகத்தான் அர்த்தம். இதுதான் அந்த ஃபேபிள்லேருந்து சொல்கிறார். The fable implies that individual must give out to others some of his end. இப்போ பாருங்க, அப்போ உலகத்தில் ஒன்லி ஒன் மேன் தான், அவன் தான் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கு. உலகத்தில் ஒன்லி ஒன் சோல் தான், அந்த ஒன்லி ஒன் சோல் தான் உலகத்தில் இருக்க எல்லா சோலுக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இன்னொருத்தவன் கொஞ்சம் குறைச்சி சம்பாதிக்கிறான். அப்போ ஒன் மேன் தானே. அப்போ என்கிட்ட நான் நிறைய சம்பாதிக்கிறது. இப்போ ஒரு கை 3 விரல் எடுத்து சாப்பிடுது, இது கை சாப்பிடுதுன்னு தான் அர்த்தம். அது மாதிரி ஒருத்தன் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ அவன் என்ன அர்த்தம்? அந்த ஒன் மேன் சம்பாதிக்கிறத தானே அர்த்தம். அந்த ஒன் மேன் தானே 1000 லட்சமாக கோடியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிக்கிறதுல ஏர்னிங்கில் ஒரு பகுதியை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் த ஹோல் சொசைட்டி அந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வராரு. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஏர்னிங்ஸில் யாரோ ஒருத்தன் குறைச்சி ஏர்ன் பண்ணுவான், ஒருத்தன் ஏனே பண்ணாமல் இருப்பான், ஒருத்தன் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த நிறைய ஏர்ன் பண்ணவன் குறைச்சி ஏர்ன் பண்ணுறவனுக்கு அல்லது ஏனே பண்ணாதவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் த ஹோல் சொசைட்டி என்ஜாய் த ஃப்ரூட்ஸ், அதை ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக, இந்த ஓவர் சோல், ஒன்லி ஒன் சோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சோலானது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சோல்ஸாக பிரிஞ்சிருக்கும் போது அது ஈகோயிஸ்டிக் மைண்ட்ஸுக்குள்ளே போயிடுச்சு. ஈகோ, தான் என்ற அகந்தை பிடிச்ச ஒரு மனுஷன், இது தான், இது நான் சம்பாதிச்சது, இது என்னது என்று நினைக்கக்கூடிய மனுஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த ஓவர் சோல் ப்ரொஜெக்ட்ஸ் இட் செல்ஃப் இன்டு ஸோ மெனி ஈகோயிஸ்ட் மைண்ட்ஸ்குள்ளே போயிடுச்சு. அதனால சொசைட்டி அல்லது இந்த உலகம் என்பது ஒன்று என்பது மாறி இந்த சொசைட்டி என்பது இண்டிவிஜுவலாக மாறிடுச்சு. தனி மனுஷன், தனி இனம், தனி குணம், தனி நாடு, இது ஏன் நாடு, இது ஏன் ஊர், இது எங்கள் தெரு, இது ஏன் சமுதாயம் என்று மாறி போயிடுச்சு. அப்போ இந்த மெம்பர்ஸ் பூராமே செப்பரேட் யூனிட்ஸாக போயிட்டாங்க. ஈச் ஆஃப் them may be considered a good finger. ஆனால் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குட் ஃபிங்கராக இருப்பான், ஒரு குட் நெக்காக இருக்கான், குட் ஸ்டமக்காக இருக்கான், ஒரு எல்போவாக இருக்கான். ஆனால் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் மேன். ஒவ்வொருத்தனும் a good finger, okay, a good finger is not a man, a good neck is not a man, a stomach is not a man, an elbow is not a man. அவன் தனித்தனி உறுப்பாக தான் இன்னும் இருக்கானே ஒழிய அவன் உலகம் என்பது ஒன்று, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒன்று என்கின்ற உணர்வு அவனுக்கு தோன்றவில்லை என்று இந்த பேராகிராஃபில் அவர் சொல்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப், ஒரு மனுஷன் பலவாக மாறிடுறான். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒருத்தன் ஒரு பிளான்டேஷன், ஒரு நிலம் வச்சுருக்கான். ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் அ பிளான்டேஷன். ஆனால் அவனை நீங்கள் பிளான்டர், செடிகளை வளர்ப்பவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ், அதனுடைய, அதாவது நீங்கள் என்ன அந்த மரங்களை செடிகளை வளர்ப்பவர் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ஃப்ரூட்ஸை பார்க்குறான்னு வச்சிங்க, அதுதான் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அவன் ஒரு வியாபாரம் பண்ணுறான். அப்போ ட்ரேடருங்கிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எவ்வளவு டாலர் நமக்கு வருது அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு நாட் ஆஸ் அ பிளான்டர், நாட் ஆஸ் அ ட்ரேடர், பட் டு வாட்ச் டு நோட்டீஸ் த ஃப்ரூட்ஸ்
ஆஃப் ஹிஸ் ஒர்க்கு, தன்னுடைய ஒர்க்கில் கிடைச்ச அந்த விளை பொருட்கள், அப்பா இவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம் என்று அந்த உற்பத்தியில் தான் அவனுக்கு பிரியம். நாம் ஒரு அதாவது ஒன்றும் இல்லை, இது கிருஷ்ணன் சொல்லார், நீங்கள் உனக்கு இது இட்ட வேலையை நீ செஞ்சிட்டு உனக்கு வேணுங்கிற பலனை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த கருத்தை தான் இவர் இன்னொரு ஃபார்மில் சொல்கிறார். நீங்கள் பிளான்டர், அவ்வளோதான், நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போங்க, அதோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதை நான் தருவேன் அப்படின்னு கடவுள் சொன்னார் இல்லையா. இவனுக்கு பிளான்டருங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எவ்வளவு பலன் கிடைக்குங்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே, விளைஞ்சதெல்லாம் நீங்கள் கடத்திற்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ட்ரேடர், நான் ஒரு ட்ரேடர், அவ்வளோதான். ஆனால் ட்ரேடருங்கிற உன்னுடைய ரோல் என்ன, இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கணும், அவ்வளோதான். அந்த ட்ரேடருங்கிற இன்ட்ரெஸ்ட்டை போய் இதில் நமக்கு எவ்வளோ டாலர் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், இதில் தான் அவனுடைய சோல் ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி அப்போது ஒரு பிளான்டராக தான் இருக்கணும், ட்ரேடராக இருக்கணும். ஆனால் பிளான்டருக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேறு, ஒரு ட்ரேடருக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேறு. அது மாதிரி ஒரு ப்ரீஸ்டினுடைய வேலை என்ன, ப்ரீச்சர். அவர் மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும். ஆனால் ப்ரீச் பண்ணுறதை விட இதனால் மக்கள்கிட்ட நமக்கு எவ்வளோ செல்வாக்கு உயருது, மக்கள் எவ்வளோ பேர் நம்மகிட்ட பிரியமாக இருக்காங்க, இப்படி ஒரு கணக்கு பார்க்குறாரு. அப்போது ஒரு ப்ரீஸ்ட் பிகம்ஸ் எ ஃபார்மல் ப்ரீச்சர் ஆகிறாரு. ஒரு அட்டார்னி என்பவன் ஒரு லாயர் என்பவன் எ மேன் ஆஃப் லா புக்ஸ், அவன் சட்ட புத்தகங்கள் தெரிந்த ஒரு மனுஷன் ஆயிடுறான். ஒரு மெக்கானிக் என்பவன் மெஷின் ஆயிடுறான். ஒரு செயிலருங்கிறவன் ஒரு ஷிப்பினுடைய ஒரு பகுதி. எப்படி ஒரு ஷிப்பில் ரோப் என்பது ஒரு பகுதியாக இருக்குமோ, அது மாதிரி ஒரு செயிலர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஷிப்பு. அது மாதிரி ஒரு மெக்கானிக் இஸ் அ பார்ட் ஆஃப் அ மெஷின். எ லாயர் இஸ் அ பார்ட் ஆஃப் லா புக்ஸ். இப்படி ஒவ்வொருத்தனும் வேறு வேறவா மாறிடுறான். அப்போது ஸ்காலருங்கிறவன் ஒரு இன்டலெக்ட், ஒரு அறிவுபூர்வமானவன். அவன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய வேலையை டு திங்க் அபவுட் நேச்சரை பற்றி, மனிதனை பற்றி, டைம்ஸ், இதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு தன்னுடைய நேரத்தை அவன் ஒதுக்கணும். ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டில் இருந்தால் மேன் இஸ் திங்கிங், ஹீ இஸ் மேன் திங்கிங். ஒரு ஸ்காலர் என்பவர் மேன் திங்கிங். எ ஸ்காலர் இஸ் மேன் திங்கிங். இன் ஹிஸ் ப்ராப்பர் ஸ்டேட் தி ஸ்காலர் இஸ் மேன் திங்கிங். He has to think about nature. He has to think about man. He has to think about times. இதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மேன் திங்கிங், அவன் தான் ஒரு ஸ்காலர். இது ப்ராப்பர் ஸ்டேட்டில். ஆனால் இம்ப்ராப்பர் ஸ்டேட் தான் இப்போ போயிடுச்சு. இம்ப்ராப்பர் ஸ்டேட்டில் ஹீ இஸ் அ விக்டிம் ஆஃப் சொசைட்டி. அவன் சொசைட்டியினுடைய ஒரு பலிகடாவாக மாறினான். இப்போ நிறைய ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவன் நேச்சரை பற்றி திங்க் பண்ணணும், மேனை பற்றி திங்க் பண்ணணும், டைம்ஸை பற்றி திங்க் பண்ணணும். இதெல்லாம் திங்க் பண்ணுற ஒரு மேன் திங்கிங் அவன். ஆனால் இப்போது அவன் சொசைட்டிக்கு தகுந்தாப்பில் திங்க் பண்ணுறான். பணக்காரர்களுக்கு எப்படி திங்க் பண்ணுறது, தொழிலாளர்களுக்கு எப்படி திங்க் பண்ணுறது, இப்படி இவன் திங்க் பண்ணுறான். ஹி ஷுட் திங்க் மேன் ஆஸ் அ மேன், ஆஸ் அ ஹோல். ஆனால் இவன் இப்போ பார்த்தீங்கன்னா சில திங்கர்ஸ் தொழிலாளர்களுக்காகவே ஒருத்தன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ முதலாளி மனுஷன் இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா முதலாளிக்காகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தொழிலாளி மனுஷன் இல்லையா? அப்போது யூ ஷுட் திங்க் ஆஸ் அ மேன். நீங்கள் தொழிலாளர்களுக்காக சிந்திக்கணும், முக்கியம்தான். ஆனால் அதற்காக முதலாளியை நீங்கள் அடிக்கணும், கொல்லணும், உதைக்கணும், அவன்கிட்டலாம் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் முதலாளிக்கு திங்க் பண்ணுறேன்னு சொல்லி தொழிலாளிகள்லாம் ஒழிக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் மேன் தான். அப்போது ஒரு இம்ப்ராப்பர் ஸ்டேட்டில் இந்த ஸ்காலர் ஒரு சமுதாயத்தின் பலிகடா ஆகிறாரு. அப்புறம் இவர் ஒரிஜினல் திங்கராக அப்படி திங்க் பண்ண ஆரம்பித்தார்னா என்ன ஆகிறாரு, ஒரிஜினல் திங்கராக இல்லாமல் இன்னொருத்தனுடைய சிந்தனையை பேசுகின்ற ஒரு ஆளாக மாறிடுறான். இப்போ ஒரு ட்ரூ ஸ்காலர்னால் நேச்சரை பற்றி, மேனை பற்றி, டைமை பற்றி, அது மாதிரி பல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுற ஒரு மேன் திங்கிங்காக தான் இருக்கணும். ஆனால் இம்ப்ராப்பர் ஸ்டேட்டில் அவன் சமுதாயத்தின் பலிகடாவாக மாறி அவன் ஒரிஜினல் திங்கிங்கை இழந்து பிறருடைய சிந்தனைகளை பேசுகின்றவனாக இவன் அவங்களுடைய தாட்டுக்கு இவன் வாயசைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீ இஸ் நாட் அ ட்ரூ அமெரிக்கன் ஸ்காலர். அவன் ஒரு ட்ரூ ஸ்காலர் இல்லை. ஏன்னா இன்னொருத்தன் சிந்தனையை பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது.
யாராக இருந்தாலும் சரி. ஜனநாயகம் உயர்ந்தது தான். ஆனால் ஜனநாயகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஜனநாயகம் உயர்ந்தது என்று சொல்லும்போது ஜனநாயகத்தின் குறைபாடுகளை சொல்லணும். கம்யூனிசம் என்பது சிறந்தது என்று சொல்லும்போது கம்யூனிசத்தில் இருக்கின்ற ஏகப்பட்ட குறைபாடுகளை பேச தெரியணும். அப்போது நீங்கள் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரே சோலாக பார்க்கணும். எல்லாத்தையும் ஒன்லி ஒன் மேனாக பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த 7th பேராகிராஃப், த ஸ்காலர். ஸ்காலருங்கிறவனை தான் மேன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டோம். மேன் திங்கிங் அவனுடைய டொமைன் எது அதை டிஃபைன் பண்ணியிருப்பான். எதை பற்றி சிந்திக்கிறான்? இப்போ டைமை பற்றி சிந்திக்கணும், அல்லது நேச்சரை பற்றி சிந்திக்கணும். அப்போ எதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா அவன் தன்னுடைய ஏரியா ஆஃப் திங்கிங்கை அவன் என்ன பண்ணான்னா டிஃபைன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேச்சரை பற்றி, இப்போ இதில் நேச்சரை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது புக்ஸை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது ஆக்ஷனை பற்றி சொல்கிறார். இது மூணு பிரித்து சொல்கிறார். இப்போ முதல்ல இந்த மேன் திங்கிங், நேச்சரை பற்றி முதல்ல அவன் என்ன சொல்கிறான், இதுதான் இப்போ அவனுடைய டொமைன். இப்போ இந்த மேன் திங்கிங் நேச்சரை பற்றி அவன் திங்க் பண்ணுறான் அப்படின்னு வச்சுங்க. ஹி வாட்சஸ் நேச்சர். அவன் இயற்கையை கவனிக்கிறான். அந்த இயற்கையினால் அவன் கவரப்படுகிறான். கவரப்பட்டு அதனுடைய மானிட்டரி சீன்ஸை அவன் பார்க்குறான். மானிட்டரி சீன்ஸ், நீங்கள் இயற்கையினால் கவரப்பட்டு அதை இயற்கையை ரசிக்கணும். இயற்கை உங்களோட சோலோட அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு திங்க் பண்ணணும். இதுதான் ரியல் ஸ்காலர்னுடைய வேலை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இயற்கையை பார்க்குறான், கவரப்படுகிறான். அதனுடைய மானிட்டரி சீன்ஸ், இதில் பணம் சம்பாதிக்கிறது. இவ்வளோ அழகாக இருக்குது இது, இந்த இடத்துல ஒரு ரிசார்ட்டு கட்டுனா எத்தனை ஆயிரம் மக்கள் வருவாங்க, ஒரு ஆள்கிட்டேருந்து இவ்வளோ பணம் வாங்கினா நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும். அப்போ இந்த அழகான இந்த காட்சியை மானிட்டரியாக திங்க் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், ஹி திங்க்ஸ் ஓவர் த பாஸ்ட் அண்ட் த ஃப்யூச்சர் ஆஃப் மேன். மனிதனுடைய கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் எப்படி ஆகும், இதெல்லாம் யோசிக்கிறான். இன் லைஃப் தி ஸ்காலர் ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் with mankind and loses his special position. இது மாதிரி சிந்திச்சு இந்த ஸ்காலர் மனித இனத்திற்கு பல தீமைகளை செய்து அவனுக்கு அந்த ஸ்காலர் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனை இழந்துடுறான். இப்போது நம்ம என்ன பண்ணணும் இதில் அப்படின்னா, அவன் ஒரு ஸ்காலராக அவனுடைய டியூட்டி என்ன, ஒரு ஸ்காலர் அப்படின்னா அவனுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மீதி இருக்க பேராகிராஃபில் நம்ம பார்க்கணும். ஸோ வி ஷுட் சி ஹிஸ் டியூட்டி அஸ் ஸ்காலர். ஒரு ஸ்காலராக அவனுடைய டியூட்டி என்ன, இந்த நேச்சர் மனிதன் மீது என்ன இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் ஆன் மேன், வாட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் ஆன் மேன் என்பதை இப்போ ஆஸ் அ ட்ரூ ஸ்காலர் அவன் திங்க் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த நேச்சர்லேருந்து எப்படி பணம் பண்ணுறது, ஃப்யூச்சருக்கு மனுஷனுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும், ஃப்யூச்சரில் இப்படி ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒருத்தன் யோசிச்சிருவான். அப்படி ஆகிட்டான் இப்போது ஸ்காலர்ஸ். அவன் ஸ்காலர் கிடையாது. இப்போ த ரியல் ஸ்காலர், த ரியல் டியூட்டி ஆஃப் அ ஸ்காலர் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் ஆன் மேன். அதுதான் ஒரு ட்ரூ ஸ்காலருடைய வேலை. அடுத்தது 8வது பேராகிராஃபில், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் த மைண்ட் இஸ் தட் ஆஃப் நேச்சர். அப்போது மனிதனுடைய மனதில் எத்தனையோ மனிதனுடைய மனது மனுஷனுடைய மனசில் எவ்வளவோ விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் இயற்கை ஏற்படுத்துகின்ற தாக்கம்தான் மிக 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 முக்கியமானது. மனுஷனுடைய மனசை எவ்வளோ விஷயங்கள் தாக்கும். ஆனால் இயற்கை ஏற்படுத்துகின்ற தாக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தினசரி நாம் சன்னை பார்க்குறோம், சன்செட் பார்க்குறோம், நைட் ஸ்கை இரவு நேரத்து ஆகாயத்தை பார்க்குறோம், இரவு நேரத்து ஆகாயத்தில் இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களை பார்க்குறோம். இவையெல்லாம் மனுஷன் மேலே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துது இதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தினம் பார்க்குறோம். இந்த சூரியன் மனுஷன் மனத்தில், நம்ம உடலில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கக்கூடாது. மனிதனுடைய மனத்தின் மீது இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதெல்லாம் தினம் இருக்குது.
காற்று வீசுது, புல் வளருது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளருது. ஒவ்வொரு நாளும் ஆண்களும் பெண்களும் தே டாக் அபவுட் அண்ட் வாட்சிங் நேச்சர். இயற்கையை பற்றி பேசுகிறான், இயற்கையை பற்றி இயற்கையை கவனிக்கிறான், இயற்கையை பற்றி பேசுகிறான். ஸ்காலர் பார்த்திங்கன்னா இயற்கையினால் கவர்ந்து இழுக்கப்படுகிறான். ஆனால் இந்த இயற்கையானது மனித மனதின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்ன அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணணும். அதுதான் ஒரு ரியல் ஸ்காலர்னுடைய வேலை. நேச்சருக்கு ஒரு பிகினிங்னு ஒன்று கிடையாது, அதே மாதிரி நேச்சருக்கு இது எண்ட் அப்படின்னு கிடையாது. வேணா இந்த உலகம் அழிஞ்சு போயிடலாம், ஆனால் உலகம் அழிஞ்சு போனாலும் இயற்கை இருக்கும்ல. உலகம் அழிஞ்சு எல்லாமே கடலாக மாறிடுது, ஓகே, அப்பயும் இயற்கை இருக்குல்ல, எதுவும் போகல, ஏதோ ஒன்று போயிடுச்சு, ஆனால் அது இன்னொரு ஃபார்மில் மாறி தானே இருக்கும். அப்போது இயற்கை என்பதற்கு ஒரு பிகினிங் கிடையாது, அதே மாதிரி ஒரு எண்டு கிடையாது. இந்த இயற்கை என்பது ஒரு கடவுளினுடைய வெப் என்பது அந்த நூல் பின்னல். இந்த சிலந்தி இருக்கு இல்லையா, அந்த சிலந்தி பின்னுகின்ற அந்த பின்னல் வலை இருக்கு இல்லையா, அது அந்த எண்டையும் இணைக்கும், இந்த எண்டையும் இணைக்கும். அது மாதிரி இயற்கை என்பதுக்கு பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாது. அது ஒரு கடவுளினுடைய பின்னல். கடவுள் அல்லது இட்டர்னல்னா பர்மனன்ட், நித்தியத்துவம், என்றென்றும் மாறாத அழியாத்தன்மை உடைய, அதை கடவுள்னு சிலர் சொல்கிறாங்க. நேச்சருக்கும் பிகினிங் கிடையாது, எண்டு கிடையாது. அதே மாதிரி கடவுளுக்கும் பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாது. எல்லாம் இந்த நேச்சர், கடவுள் எல்லாமே இட்டர்னல், எல்லாமே பர்மனன்ட். இதெல்லாம் வெப் ஆஃப் காட், வெப் ஆஃப் இட்டர்னல். இதனுடைய கண்டினியூட்டி, இதனுடைய தொடக்கம் இருக்கு பாருங்கள், என்னென்னு தீராது, என்றும் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை 500 வருஷம் கழித்து இந்த உலகம் தானே அழியுது, 1000 வருஷம் கழித்து, 100 வருஷம் கழித்து, ஆனால் இயற்கை அழியாது. ஸோ இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சர்க்குலர் பவர். சர்க்கிளில் வேர் இஸ் த பிகினிங் அண்ட் வேர் இஸ் த எண்டு? எங்கே பிகினிங்கோ அதுவே எண்டு. ஒரு சர்க்கிளில் இந்த இடத்துல நீங்கள் வரைய ஆரம்பித்து இப்படியே பிடிச்சிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துலையே முடியும். அப்போ அது கண்டினியூஸாக தான் இருக்கும். அதனால் இந்த காட் என்பது அல்லது இந்த நேச்சர் என்பது என்றும் கண்டினியூஸாக இருக்கக்கூடியது. இது ஒரு சர்க்குலர் பவர். இந்த சர்க்குலர் பவரானது எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றின் மீதும் இந்த சர்க்குலர் பவர், இந்த நேச்சர், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்டு எவ்ரிதிங். ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆன விஷயம் திரும்பி அதுக்கிட்டே போயிடும். அதான் சர்க்குலர் பவர்னா. இப்போ சில தண்ணீர் பார்த்திங்கன்னா போய் அங்கே அப்படியே கொட்டிட்டு திரும்பி இங்கே வந்துடும், அப்படியே அங்கே போய் கொட்டிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இது ஒரு சர்க்குலர் பவர். இது போய் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி அங்கேயே ரிட்டர்ன் ஆகிடும். இது ஒரு ஸ்காலர்னுடைய ஓன் சோல், ஒரு ஸ்காலர்னுடைய ஆன்மாவை போன்றது. இதுக்கு பிகினிங்லெஸ், எண்ட்லெஸ், இதுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. பர்ஃபெக்ட் ஆனது, பவுண்ட்லெஸ், ஒரு எல்லையற்ற, தொடக்கமற்ற, முடிவற்ற, எல்லையற்ற ஒரு பர்ஃபெக்ட். இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்காலர்னுடைய சோல், ஆன்மா மாதிரி. அப்போ ஸ்காலர்னுடைய சோலுக்கும் ஒரு பிகினிங் இல்லை, எண்டு கிடையாது, எல்லை கிடையாது. அது ஒரு பர்ஃபெக்ட், த ரியல் ஸ்காலர்னுடைய சோல் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சருங்கிறது ஒரு மனுஷங்கிட்டையும் இருக்கும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறியதாக கருதப்படுகிற ஒரு ஆட்டம், அதுக்குள்ளேயும் நேச்சர் இருக்கும். நேச்சருங்கிறது மனுஷங்கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் தன்மை வாய்ந்தது நேச்சர். அதனால தான் முதலே சொல்லிட்டேன், உலகம் என்பது ஒரு மேன், அந்த ஒரு மேன்லேருந்து பலவாக பிரிஞ்சிருக்கிற மேன் அப்படின்னு. பலவாக என்பது மனுஷனை மாத்திரம் சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும். உலகத்தில் ஒரே ஒரு மேன், அது பல உயிர்களுக்குள்ளேயும் பிரிஞ்சிருச்சு. அதனால தான் நேச்சருங்கிறது ஒரு மனுஷங்குள்ளேயும் இருக்கும், ஒரு சின்ன ஆட்டம்குள்ளேயும் நேச்சர் இருக்கும். இது இந்த நேச்சரானது தன்னுடைய இம்ப்ரெஷனை மனிதனுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நேச்சர் மனித மனதின் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
ஒரு திடீர்னு இடி இடிக்கும் போது அப்படியே பயப்படுறோம். அப்போ இந்த இயற்கை உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படியே ஒரு அழகான காற்று வீசும்போது அப்படியே உடலில் காற்று வீசு, இந்த உடல் அப்படியே குளிர்வை, அந்த ஒரு குளிர்ச்சியை அனுபவிக்கும் போது அப்படியே மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அழகான பூக்களை ஏற்படும்போது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் ஏற்படுது. சந்தோஷம் என்கின்ற உணர்வு, மகிழ்ச்சி என்கின்ற உணர்வு, பயம் என்கின்ற உணர்வு எல்லாத்தையும் இது தோற்றுவிக்குது நேச்சர். அதான் சொன்னால் இட் கிரியேட்ஸ் அன் இம்ப்ரெஷன் அப்பான் த மைண்ட். மனிதனுடைய மனதின் மீது இயற்கை ஒரு இம்ப்ரெஷன், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும், அது ஏற்படுத்தும். இப்போது சில மைண்டு என்ன பண்ணுன்னா, அது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும். ஆனால் அது ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடாது. அந்த ஆப்ஜெக்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது, அது காமன், அதை தான் பார்க்கணும். ஆனால் பொதுவாக மனுஷனுடைய மனசு என்ன பண்ணுன்னா, அந்த ஆப்ஜெக்டை கிளாஸிஃபை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். The young thinks that everything is independent and stands by itself. இது இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்றும் தனித்தனி, இந்த பூ தனி, மின்னல் தனி, இந்த காற்று தனி என்று இளம் சிந்தனையாளர்கள் இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தனித்தனியானது, அது தனித்தனியாக இட் ஸ்டாண்ட்ஸ் பை இட் செல்ஃப், அது தனியாக நின்று கொண்டிருக்கிறது என்று உணர்கிறான். அப்புறம் கிராஜுவலாக அந்த யங் திங்கர் என்ன பண்ணுறான்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறான். முதல்ல அவன் என்ன பண்ணான்னா, ஒன்று தனித்தனி, எவ்ரிதிங் இன் நேச்சர் இஸ் செப்பரேட், இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன், இட் ஸ்டாண்ட்ஸ் பை இட் செல்ஃப், அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு வேப்ப மரம், ரெண்டு வேப்ப மரத்தை எடுத்து பார்க்குறான். ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குது. பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வேப்ப மரம் வேறு மாதிரி இருக்கும், அந்த வேப்ப மரம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அப்படியே டிட்டோவாக இந்த வேப்ப மரத்துலையும் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ரெண்டு வேப்ப மரமும் தனித்தனி தான், ஆனால் அதை பார்க்கும்போது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ், ஒருமித்த ஒன்று ஏதோ ரெண்டுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அந்த யங் மைண்டு கண்டுபிடிக்குது. முதல்ல ரெண்டும் தனித்தனின்னு நினச்சவன், இது ஒரு வேப்பமரம், இது ஒரு வேப்பமரம், இந்த ரெண்டு வேப்ப மரத்தினுடையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ். அப்போ வேப்பமரம் என்றாலே அது எல்லாம் ஒன்னஸ் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. அப்படி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, மூணு பொருளை எடுக்கிறான். ஒரு வேப்பமரம், ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம், மூணு எடுக்கிறான். நான் சொல்ல உதாரணத்திற்கு. அப்புறம் மூணு எடுத்து பார்த்தா, மூணு இதுவும் மரம், அதுவும் மரம், அதுவும் மரம், எல்லா மரத்துக்கும் இப்படி தான் பூக்குது. அதுக்கு செல்ஃப் பாலினேஷன் அல்லது கிராஸ் பாலினேஷன் இருக்குது, அதுக்கு வேர் இருக்குது, ஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்று இல்லை, அது வேற ஒரு ஃபார்மில் இருக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா. அப்போ மூணு மரமும் ஒன்று. அப்புறம் 3000 எடுக்கிறான், 3000 டிஃபரெண்ட்டை எடுக்கிறான். 3000த்துக்குள்ளேயும் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஸோ தென் இட் கம்பேர்ஸ் 3, தென் 3000 அண்ட் கோஸ் ஆன். அப்படி 3000 30,000 எடுத்து பார்க்குறான். கடைசியில் அவன் என்ன கண்டுபிடிக்கிறான்னா, எவ்ரிதிங் ஹேஸ் கம் ஃப்ரம் த ஒன். ஏதோ ஒன்றிலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் தோன்றி இருக்கு. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு எப்படி அடித்தா வலிக்குதோ அதே மாதிரி இன்னொருத்தனுக்கும் அடித்தா வலிக்கும், இன்னொரு விலங்குக்கும் அடித்தா வலிக்கும், ஒரு ஈக்கும் அடித்தா வலிக்கும், ஒரு தாவரத்தையும் அடித்தா வலிக்கும், எல்லாத்துக்கும். அப்போ அந்த ஒன்னஸ்ங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ எல்லாம் ஒன்றுலேருந்து தோன்றுனது. அப்போ இது என்கிட்ட என்ன சொல்லிருக்கோம், அதான் அந்த மரத்துக்கிட்டையும் இருக்குது, அந்த பாம்புக்கிட்டையும் இருக்குது. பாம்பு அடித்தா அதுக்கு வலிக்காதா? அதுக்கும் ரத்தம் வருதுல்ல, அதுக்கும் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கும் குட்டிங்கெல்லாம் இருக்குல்ல இல்லையா? அப்போ அந்த ஒன்னஸ்ங்கிறத நம்ம மறந்துடுறோம். அப்போ நம்மளை மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர் என்று நீங்கள் எண்ண வேண்டும். உங்களை மாதிரி தான் அந்த தாவரமும் ஒரு உயிர் என்று நீங்கள் எண்ண வேண்டும். இதுதான் ஸ்காலர்னுடைய வேலை. முதல்ல எல்லாம் தனித்தனி தான் நினைக்கிறான், இது தனி அது தனி. ஒரு எலியை கொல்லுவான், ஆனால் ஒரு அணிலை கொல்ல மாட்டான். எலி அவனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் ஒரு எலியை கொல்றதுங்கிறது ஈஸி. ஆனால் ஒரு அணிலை கொன்னா பாவம்னு இவன் நினைக்கிறான். அப்போ அணிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே உயிர் தானே அந்த எலியிலையும் இருக்குது. அப்போ எலியையும் கொல்லக்கூடாது என்கின்ற உணர்வு வரணும்ல. ஸோ ஒரு உதாரணத்திற்கு, ஸோ
he finds that everything has come from the one. அந்த ஒன்றுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, soon man's mind learns that all the objects are related to one another by the same lawgiver that also rules the human mind. அப்போ எல்லா உயிர்களும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் ஒரே லாகிவர் காட் அங்கிருந்து தான் தோன்றினது, ஒன்றிலிருந்து தான் இவைகள் அனைத்தும் தோன்றி இருக்கிறது. திஸ் அப்ளை டு ஹியூமன் மைண்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அஸ்ட்ரானமர். இதுக்கு சில எக்ஸாம்பிளையும் சொல்கிறார். அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாரு? வானியல் நிபுணர் ஜியாமெட்ரியை பயன்படுத்தி பிளானட்டரி மோஷன், ஒரு கோள்களின் இயக்கங்களை அவர் அளக்கிறார். ஒரு கெமிஸ்ட்டு ஒரு ப்ரொப்போர்ஷன் மெத்தட் அல்லது இன்டெலிஜிபிள் மெத்தடை யூஸ் பண்ணி மேட்டர், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொப்போர்ஷனேட் மெத்தட், இன்டெலிஜிபிள் மெத்தடை பயன்படுத்துகிறாரு ஒரு கெமிஸ்ட்ரி. ஒரு சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு அனாலஜி, ஒரு ஒற்றுமை, அனாலஜி, ஐடென்டிட்டி இன் த மோஸ்ட் ரிமோட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சயின்ஸ் அனலைஸ் பண்ணுது. ஒரு அம்பிஷியஸ் சயின்டிஸ்ட், ஒரு பேராசை பிடித்த விஞ்ஞானி அனலைஸ் பண்ணுறான். இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணுறான், கிளாசிஃபை பண்ணி இவைகள் எல்லாமே எந்த விதிக்கு உட்பட்டு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விதியை, அது என்ன விதிக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படுது அப்படி, இது நியூட்டன்ஸ் லா, இந்த நியூட்டன்ஸ் லாவுக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவான், அல்லது பாஸ்கல் லா அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு லா, ஆக ஏதோ ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு இவைகள் எல்லாம் ஒரே மாதிரி செயல்படுது, அது மாத்திரம் அவனுக்கு தெரியுது. டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் இது பொருந்தும், மனுஷனுக்கும் சேர்த்து, இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆராயிறான், கிளாஸிஃபை பண்ணி இது எந்த சட்டத்திற்கு, ஒரு விதிக்கு உட்பட்டு இதெல்லாம் நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த விதியை அவன் சொல்லிடுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை மாத்திரம் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறான். ஆனால் அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே, ஒரு விலங்குலேருந்து நீங்கள் ஒரு விலங்கை போய் அடிச்சிங்கன்னா அது திரும்பி உங்களை தாக்கும். அதான் டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே மாதிரி இவன் என்ன சொன்னான், ஃபிசிக்ஸில் தான் அவன் சொன்னான். ஆனால் அது விலங்குக்கும் பொருந்தும், மனுஷனுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் காமனான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு, அது எந்த விதிக்கு உட்பட்டு நடக்குது என்பதை ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிடான். கடைசியில் அவன் என்ன கன்க்ளூட் பண்ணுறான்னா, இது எல்லாமே ஒரே ஸ்டஃப்னால் உருவாகுது, ஒரே லாவினால தான் தோற்றுவிக்கப்படுது, ஒரே சட்டத்துக்கு உட்பட்டு அழிக்கப்படுகிறது என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். He concludes that they are made of the same stuff, ஒரே பொருளினால் உற்பத்தி செய்யப்படுது, and ruled by the same laws of origin and decay. origin என்றால் தோற்றம், decay என்றால் அழிவு. ஒரே நாள தான் தோற்றுவிக்கப்படுது, அழிக்கப்படுகிறது என்ற அந்த சட்டத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் மேட்டர் என்பது, பொருள் என்பது இயற்கையின் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபார்ம் தான், இல்லையா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மை தான் ஒரு சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணுறான். ஒரு மேட்டர் இஸ் த ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஆஃப் நேச்சர். இது நேச்சர்னுடைய அவுட்ஸ்கர்ட், புறப்பகுதி. இந்த புறப்பகுதியை மட்டும்தான் ஒரு விஞ்ஞானி ஆராய்ந்து அவன் ஒரு முடிவு பண்ணுறான். இப்போது இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு ஸ்கூல் பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட்டு ஒரு ஸ்கூல் பாய், ஒரு பள்ளிக்கூடத்து பையன். முதல்ல அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்கை, டோம் ஆஃப் த ஸ்கைனா அப்படி ஒரு மேல் கூரை இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, அப்படியே கிழக்குலேருந்து அப்புறம் மேற்கு வரையிலும், கிழக்கு கீழே அப்படியே மேலே போய் அப்படி மேற்கு பகுதியில் கீழே வரைக்கும் இருக்கிற அந்த ஆகாயத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் அவன் ஆராயிறான். அப்போ அவன் நேச்சர்னுடைய அவுட்வேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேச்சரை ஆராய்ந்து இவை எல்லாமே ஒரே ரூட்லேருந்து தான் தோன்றுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடான்.
கண்டுபிடிச்சிட்டு அவன் அந்த ட்ரீயினுடைய ஒரு லீஃப், இன்னொன்று அந்த அவுட்டர் ஆஸ்பெக்டுங்கிறது நேச்சர்னுடைய ஒரு ஃப்ளவர். ஆக இந்த நேச்சர்னுடைய ஒன்று லீஃபாக இருக்கும், ஃப்ளவராக இருக்கும், ஆனால் எல்லாம் சேம் ரூட்டில் இருந்து தான். இந்த அவுட்வேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேச்சர் எல்லாமே ஒரே ரூட்டில் இருந்து, வேரில் இருந்து தோன்றுகிறது. ஒன்று அதன் இலையாக இருக்கும், மற்றொன்று அதனுடைய ஃப்ளவராக இருக்கும், ஆனால் எல்லாத்தினுடைய ஆரிஜினும் ஒன்று தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது யங் சயின்டிஸ்ட்டு, இது ஸ்கூல் பாய், சின்ன பையன். இயற்கையினுடைய மேலெழுந்த வாரியாக பார்த்து மேலெழுந்த வாரியாக ஆராய்ச்சி பண்ணுறது. ஆனால் எமர்சன் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கன் ஸ்காலர் என்ன செய்யணும்னா, த ரூட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் த யூனிவர்சல் சோல். இந்த உலகம் என்கின்ற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சோல் தான். எப்படி ஒரே ஒரு மேன், அந்த ஒரு மேன்ல இருந்து தான் எல்லா மேனையும் டிவைட் பண்ணார் கடவுள். மேன்கிறது இந்த இடத்துல எல்லா உயிர்களையும் உண்டாக்கிட்டார், பிரித்தார். மனுஷன் தனித்தனி மனிதனாக பிரிஞ்சிருந்தாலும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு மனுஷனுடைய தன்மை தான் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரு மனுஷன்னா ஒரு சோல் தானே இருக்கும். அந்த ஒரு மனிதனை எப்படி பல கோடிக்கணக்கான மனிதர்களாக கடவுள் பிரித்தாரோ, அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு சோல் தானே இருக்கும். அப்போ அந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலும் ஒன்றே ஒரு சோல் தான். என்கிட்ட இருக்கிற சோல் தான் உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற சோல் தான் இன்னொன்றுக்கிட்டையும் இருக்கும். இதை தான் அவன் சொல்கிறான். இப்போ இது எல்லாமே ஒன்லி ஒன் சோல். அதுக்கு தான் யூனிவர்சல் சோல்னு பேர். அந்த பெரிய ஒரு சோல் இருக்கு இல்லையா, அந்த சோலுக்கு யூனிவர்சல் சோல் அப்படின்னு பேர். இது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும் இந்த எஸ்ஸே. கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், புரியும். இன்னும் புரியாததெல்லாம் கிடையாது. இப்போது ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான்னா, முதல்ல தன்னுடைய நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். முதல்ல ஒரு யங் சயின்டிஸ்டாக இருக்கான், ஒரு அவுட்வேர்டாக மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். அந்த நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவன் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சோல், த ஒன்லி ஒன் சோல்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒன் சோல்னுடைய ஒரு பகுதி தான் இந்த நேச்சர் என்பதை அவன் கண்டுபிடிப்பான். அந்த யங் சயின்டிஸ்ட்டு தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டலை எக்ஸ்பேண்ட் பண்ண தன்னுடைய நாலேஜை அவன் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு கட்டத்தில் த நேச்சர் என்பது அந்த ஒன்லி ஒன் சோல் இருக்கு இல்லையா, அந்த ஒன்லி ஒன் சோல்னுடைய ஒரு பகுதி தான் இந்த நேச்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒன்லி ஒன் சோல்ங்கிறது ஒரு சீல், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிறோம் இல்லையா, அந்த சீல் அதுதான். நேச்சர் என்பது அதனுடைய ஒரு இம்ப்ரெஷன்னா அந்த ரப்பர் ஸ்டாம்பில் ஒரு குத்துறீங்க, அப்போ அந்த இம்ப்ரெஷன் விழுகுதா இல்லையா, அது நேச்சருங்கிற ஒரு இம்ப்ரெஷன். அப்போ சோல்ங்கிறது ஒன்று, அந்த சோல்ங்கிற அந்த ஒன்றுங்கிறது ஒரு சீல், அந்த சீலில் நேச்சருங்கிறது ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறார். அதை மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயற்கையினுடைய பியூட்டி, the scientist also find that its beauty is the beauty of his own mind and its laws are the laws of his own mind. கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய இந்த இயற்கையினுடைய அழகு என்பது அவன் மனதின் அழகு. தான் மனசு, உங்கள் மனசு அழகாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இயற்கை அழகாக தெரியும். உங்கள் மனசு அழகாக இல்லைன்னா இயற்கை அழகாக தெரியவே தெரியாது. இப்போது ஒரு மழை பெய்யுது, ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மழை ரொம்ப ரசனைக்குரியது. ஐயோ மழை இப்படி பெய்யுதே அப்படின்னு உங்கள் மனசு தோண ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்போ மழை உங்களுக்கு வெறுப்பு உள்ளதாக மாறிடுது. அப்போது த பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் மைண்ட். இந்த இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற அந்த லாஸ் என்பது இவனுடைய மைண்டில் இருக்கிற லாஸ். ரெண்டும் ஒன்றுங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். அதையும் அவன் கண்டுபிடிச்சான். அப்போது நேச்சர் பிகம்ஸ் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்போது இயற்கை என்பது தான் இவனுடைய சாதனைகளின் அளவுகோல். அப்போ இவனுடைய சாதனைகளின் அளவுகோல் என்பது நேச்சர் அப்படிங்கிறது இவனுக்கு புரியும். ஹிஸ் நாலேஜ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் விச் ஹி ஹஸ் நோன். இவனுக்கு என்ன இயற்கையை பற்றி தெரியுமோ அதுதான் அவனுடைய நாலேஜ்.
இயற்கையை பற்றி இப்போ நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதுதான் உங்கள் நாலேஜ். அப்போ உங்கள் நாலேஜ் என்பது இயற்கையை பற்றிய உண்மைகளை நீங்கள் எந்தளவு தெரிஞ்சிருக்கீங்களோ அது உங்களுடைய நாலேஜ். இயற்கையை பற்றி எந்தெந்தவையெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அது உங்களுடைய இக்னோரன்ஸ், உங்களுடைய அறியாமை. உங்களுடைய அறிவு என்பது உங்களுக்கு தெரிஞ்ச நேச்சரை பற்றிய உண்மைகள். உங்களுடைய அறியாமை என்பது இயற்கையை பற்றி உங்களுக்கு தெரியாத உண்மைகள். உங்களுக்கு தெரியாத உண்மைகள் உங்களுடைய இக்னோரன்ஸ், தெரிஞ்ச உண்மைகள் உங்களுடைய நாலேஜ். அப்போது இயற்கையின் ஒரு பகுதி தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ப்ரெசன்ட் பழங்காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ யுவர் செல்ஃப், உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மாடர்னில் நான் சொல்கிறேன், உன்னையே நீ அறிவாய் என்று சொல்வதை விட ஸ்டடி நேச்சர்னு சொன்னால் போதும். இயற்கையை நீ புரிந்து கொள் என்று சொன்னால் நீங்கள் உன்னையே நீங்கள் அறிஞ்சிக்கலாம். ஏன்னா இயற்கையை பற்றி என்ன தெரியுமோ அதுதான் உங்களுடைய நாலேஜ். இயற்கையை பற்றி என்ன தெரியாதோ அது உங்களுடைய இக்னோரன்ஸ். அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்டடி நேச்சர், ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு கடைசியில் வந்து சேர்றார். 10வது பேராகிராஃபில் இந்த ஸ்காலர்னுடைய மைண்டில் இன்னொரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துவது பாஸ்ட், கடந்த காலம். அந்த கடந்த காலம் என்பது எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு இலக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு கலையாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அந்த கடந்த காலம் என்பது தான் மனிதனுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை தோற்றுவிக்கக்கூடிய இன்னொன்று அப்படின்னா அடுத்ததுக்கு வந்துட்டார். இப்போ இது வரைக்கும் நேச்சரை பற்றி பேசணும். அப்போ ரெண்டாவது, மனிதனுடைய மனதிற்குள் ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பாஸ்ட். அந்த பாஸ்ட் என்ன வடிவத்தில் இருக்க வேணாலும் இருக்கலாம். கடந்த காலம் என்பது உங்களுடைய கற்பனைக்குள்ளே இருக்கலாம், சிந்தனையில் இருக்கலாம், இமேஜினேஷனில் இருக்கலாம், ஒரு லிட்ரேச்சரில் இருக்கலாம், அல்லது ஒரு ஓவியத்தில் அல்லது சிற்பங்களில் இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸை முக்கியமாக தரக்கூடிய பெஸ்ட் மீடியம் புக்ஸு. நான் புக்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ராஜராஜ சோழனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், அலெக்சாண்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், நெப்போலியனையும் தெரிஞ்சுக்கலாம், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் ஒரு அரிஸ்டாட்டிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், ஷேக்ஸ்பியரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ புக்ஸ் ஆர் த பெஸ்ட் மீடியம் டு ஷோ த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ பாஸ்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெஸ்ட் மீடியம் புக்ஸு. இப்போ ரெண்டாவது, த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் ஆன் மேன் என்பது ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு, த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் மேன், மனிதன் மீது புத்தகங்களின் தாக்கம் என்ற இரண்டாவது பகுதிக்கு இப்போ கடந்த காலத்திலெல்லாம் இந்த ஸ்காலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய இம்ப்ரெஷன், தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவர் கவனிப்பார். அந்த ஸ்காலர் கவனிச்சுட்டு அதை பற்றியே சிந்திப்பார். அப்புறம் தான் சிந்தித்ததை ஒரு தன்னுடைய மனசில் அவர் சிந்தித்ததை ஒரு புதிய வடிவத்தில் வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் புக். அந்த புதிய வடிவத்தில் அது கதையாக அல்லது கட்டுரையாக அல்லது கவிதையாக அவர் வெளியிடுவார். அது ஒரு புக் ஃபார்மில் வெளியிடுவார். சரி, இப்போது அந்த வேர்ல்டிலிருந்து அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குதுல்ல, அந்த கிடைக்கிறதுக்கு தான் பேர் இம்ப்ரெஷன் ஆஃப் லைஃப்னு பேர். அதாவது நீங்கள் வாழ்கிறீங்க, நீங்கள் வாழும்போது உங்கள் சுற்றி இருக்கிறத கவனிக்கணும். நாம் என்ன பண்ணுவோம், தினம் வாழ்ந்துட்டு போயிடுறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு போயட் அல்லது ஒரு ஸ்காலர் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த உலகம் தனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, இந்த உலகம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கிற விஷயங்கள் அவர் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த தாக்கம் இட் இஸ் ட்ரூ இல்லையா, அது ஒரு உண்மை. அந்த உண்மையை அவர் மனசுக்குள்ளேயே போட்டு சிந்தித்து அதை புதிய வடிவத்தில் வெளியிடுறார். இப்போது அவர் சொல்கிற அந்த ட்ரூத் இருக்குல்ல, அதாவது தன்னை சுற்றி நடக்கின்ற உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அதில் இருந்தானே அந்த ட்ரூத்தை எடுத்திருக்காரு. இது ஒரு ஷார்ட் லிவ்டு.
ஏன்னா ஒரு போயட்னுடைய லைஃப் என்ன, உலகத்தினுடைய லைஃபோடு பார்க்கும்போது கொஞ்சோண்டு, அல்லது அந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் போயிடும். அதனுடைய லைஃப் ஷார்ட் லிவ்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிந்தனையை, அந்த தன்னை சுற்றி நடக்கின்ற உலகத்திலிருந்து கிடைக்கிற அந்த அனுபவம் என்கின்ற ட்ரூத்து ஒரு ஷார்ட் லைஃப் தான். ஆனால் அதற்கு ஒரு அழியா தன்மை கொடுக்கணும்னு விரும்புகிறார். அப்புறம் இந்த ட்ரூத் ஒரு டல் ஃபேக்ட் தான். அப்போ இந்த டல் ஃபேக்டாக இருக்கிற இந்த ட்ரூத்தை ஒரு அழியாத்தன்மை வாய்ந்த ஒன்றாக மாற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புதிய வடிவத்தில் அதை வெளியிடுறாரு. அதுக்கு தான் பொயட்ரின்னு பேர். இன் இட்ஸ் லிட்ரரி ஃபார்ம் இட் இஸ் அ லவ்லி தாட். அதாவது ஒரு டல் ஃபேக்டாக இருந்த ஒன்றை பொயட்ரி வடிவத்தில் வெளியிடும் பொழுது அது ஒரு லவ்லி தாட், மிகச்சிறந்த சிந்தனையாக மாறிடுது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த பொயட்ரிக்கு ஃப்ளைட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை என்ற சிறகுகள் வேற இருக்குது. இந்த சிறகுகள் மற்றவர்களினுடைய சிந்தனையில் மற்றவர்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி மற்றவர்களுடைய சிந்தனையை இது தூண்டுது. அடுத்து இந்த பொயட்ரி, அந்த பொயட்ரி இப்படிலாம் செய்யுது. இந்த பொயட்ரி ஒரு மனுஷனை மூவ் பண்ணுது, உள்ளத்தை நெகிழச் செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உள்ளத்தை அந்த நெகிழச் செய்கிறது தன்மை இந்த பொயட்ரி அல்லது அந்த லிட்டரரி ஃபார்ம் அதை படிக்கிறவங்க மனசில் ஒரு இன்ஸ்பைரேஷனை உருவாக்கி அவங்க உள்ளத்தை நெகிழச் செய்யணும். அப்படி நெகிழச் செய்வது என்பது அதை எழுதுகின்ற அந்த எழுத்தாளனுடைய டேலண்ட்டை பொறுத்தது. ஒரு நல்ல டேலண்டட் ரைட்டராக இருந்தான்னா இதே விஷயத்தை அவன் பொயட்டிக்கல் ஃபார்மில் கொடுக்கும்போது அவன் அதை படிக்கின்றவர்களுடைய உள்ளத்திற்குள்ள ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்திடுவான். அதுக்கப்புறம் அந்த பொயட்டிக்கல் ஃபார்முடைய இம்மார்டாலிட்டி, அழியாத்தன்மை என்பது அவன் அதை வடிவமைக்கிற பர்ஃபெக்ஷனில் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது இம்மார்ட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த லிட்டரரி கிரியேஷனும் பர்ஃபெக்ட் இல்லை. இப்போ ஒரு ஏர் பம்ப் இருக்குது. இந்த ஏர் பம்ப் என்ன பண்ணணுன்னா, ஒரு இடத்துல இருக்கிற ஏரெல்லாம் சக் பண்ணி வெளியில் எடுக்குது. அப்படி அந்த ஏர் பம்புடைய வேலை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரெல்லாம் வெளியில் சக் பண்ணி எடுத்துட்டு ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணுது. ஆனால் it cannot create a perfect vacuum. அதே மாதிரி ஒரு ஏர் பம்ப் எப்படி ஒரு பர்ஃபெக்ட் வேக்யூமை கிரியேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு பர்ஃபெக்ட் புக்கை எழுத முடியாது. ரைட் எ புக் ஆஃப் பியூர் தாட், ஒரு தூய சிந்தனைகளை உடைய ஒரு புத்தகம் அது தன்னை சார்ந்து இருக்கின்றவர்களுடைய மனதை அப்பீல் பண்ணக்கூடிய அல்லது அடுத்த ஜெனரேஷனை அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான புத்தகத்தை யாருமே எழுத முடியாது. ஓல்டு ஜெனரேஷனில் இருக்கிற புக்கு நியூ ஜெனரேஷனுக்கு மேட்ச் ஆகாது. அப்போ இப்போ இருக்கிற புக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு மேட்ச் ஆகாது. த விஷன் ஆஃப் த ட்ரூ ரைட்டர் இஸ் ஒரு ட்ரூ ரைட்டர், ஒரு உண்மையான எழுத்தாளன் அவனுடைய விஷன் எப்படி இருக்குன்னா சாக்ரெட், புனிதமாக இருக்கும். அப்போது எழுதுகிறவனுடைய விஷன் சாக்ரெடாக இருந்தால் அவன் எழுதின புத்தகம் எப்படி இருக்கும்? அதுவும் சாக்ரெடாக தான் இருக்கும், அதுவும் புனிதமானதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பொயட் என்பவன் டிவைன் சோல்னால் இன்ஸ்பயர் பண்ணப்படுபவனாகத்தான் இருப்பான். ஏன்னா ஒரு டிவைன் சோல், ஒரு தெய்வீகத்தன்மையான சோல்னால் இன்ஸ்பயர் பண்ணப்படுகின்ற பொயட்னால தான் ஒரு ட்ரூவான விஷயத்தை விஷன் பண்ண முடியும். அதனால அவன் கிரியேட் பண்ணுற புக்கு சேக்ரடாக இருக்கும். அதனால் அந்த புத்தகத்தை எல்லாருமே ரொம்ப சேக்ரட், புனிதமானது என்று மதிப்பார்கள். அதனால தான் அவனுடைய பொயட்ரியும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். பொதுவாக ஒரு மாஸ்னா பொது ஜனங்கள், மகாஜனங்கள்,
பொதுவாக காமன் பீப்புள் எப்பொழுதுமே காமன் பீப்புளுடைய மைண்ட் வந்து ரொம்ப லேசியாக தான் இருக்கும். அது ஒரு ரீசன் பகுத்தறிவை அது புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் புரிஞ்சிக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த புரியாது காமன் மேனுக்கு. த மைண்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த நியூ புக். அதனால் இந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா நியூ புக்கில் தான், புதிய புத்தகங்கள் மேலே தான் அவனுடைய மைண்ட் இருக்கும். இதெல்லாம் பழசுங்க, கம்பராமாயணத்தை எதுக்குங்க, இப்போ என்ன லேட்டஸ்ட்டு புக்கு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பழைய புக்கு மேலே அவனுக்கு நாட்டம் இருக்காது. Then societies are established to spread its view. Then books are written by second-rate thinkers. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவனுடைய இவன் மைண்டு வந்து ரொம்ப லேசி. இவனுக்கு எதையும் பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இவனால் பகுத்து பார்க்க முடியும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா இப்போ என்ன புது புத்தகங்கள் இருக்கும், ஏன்னா இதுதான் இவனுக்கு ஈஸியாக புரியும். ஒரு ஷேக்ஸ்பியரை எல்லாருக்கும் புரியாது, ஆனால் ஒரு மாடர்ன் ரைட்டரை எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்குவான். இது ஈஸியான இங்கிலீஷில் ஈஸியாக இருக்கும். ஆனால் அவன் ஹைலி ஃபிலாசபிக்கல் தாட்டை எழுதிட்டு உட்காந்துருப்பான். இப்போ இந்த அமெரிக்கன் ஸ்காலரை இவ்வளோ இருக்குது, இதை விட உங்களுக்கு பேக்கன் சிம்பிளாக இருக்கும். இதை விட இன்னொருத்தன் இன்னும் இதை விட சிம்பிளாக இருக்கும். ஆர்எல் ஸ்டீவன்சன் இதை விட சிம்பிளாக இருப்பார். ஏஜி கார்ட்னரோட எஸ்ஸே இதை விட சிம்பிளாக இருப்பார். ஏன் அந்த எஸ்ஸெல்லாம் சிம்பிளாக இருக்குது? ஏன்னா இது ஹெவி ஃபிலாசபிக்கல் திங்கிங் உள்ளே இருக்குது. அதனால மனுஷன் வந்து ரொம்ப சோம்பேறி, அவனுக்கு எதையும் பகுத்து பார்க்க தெரியாது. அதனால் அவனுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய நியூ புக்கை தான் அவன் விரும்புவான், புது புத்தகத்தை அவன் மனசு நாடும். அவன் அந்த புது புத்தகத்தை விரும்புகிற மாதிரி ஒரு சொசைட்டியை ஏற்படுத்திக்குவான். ஒரு சொசைட்டி இவன் ஏற்படுத்திக்கிட்டு இவனுடைய கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருப்பான். அதனால் புக்ஸு எழுதுகிறவனும் செகண்ட் ரேட் திங்கராக தான் இருப்பான். அதனால் இப்போ வருகின்ற புத்தகங்களெல்லாம் பெரிய எந்த புத்தகங்கள்லாம் கிடையாது. தேர் ஆல் ரிட்டன் பை செகண்ட் ரேட் திங்கர்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்ப்பான், அந்த பிடிச்சதை உள்ளடக்கி அவன் ஒரு கதை எழுதி வச்சுருவான். செகண்ட் ரேட் திங்கர்ஸ் தான் இருப்பான். செகண்ட் ரேட் திங்கர்ஸ் அல்லது அக்செப்டட் பிலீஃப்ஸ். இப்போ மக்கள் எதை நம்புகிறார்களோ அது. இப்போ ஹோமோசெக்ஸுங்கிறது ஓகேன்றான். ஹோமோசெக்ஸு 2 பேர் கல்யாணமே பண்ணிக்கலான்னு எல்லா நாட்டையும் சட்டம் ஏற்றிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா இப்படி தான் மக்கள் திங்க் பண்ணுறான். இவன் இதை அக்செப்ட் பண்ணுறான். இவன் அக்செப்ட் பண்ணால் இவன் அதே மாதிரி ஒரு புத்தகம் எழுதி இந்த மாதிரி இருக்கிறது பெரிய தப்பு இல்லைன்னு எழுதிட்டு உட்காந்துருவான். அப்போ இவன் ஒரிஜினல் தாட்ஸில் எழுதுறதில்ல, மக்களினுடைய அக்செப்டட் பிலீஃப் என்னன்னு பார்த்து அவன் அக்செப்ட் பண்ண பிலீஃபை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அவனுக்கு பிடிக்கும் இல்லையா? ஒருத்தனுக்கு லவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு நீங்கள் லவ் ஸ்டோரி அவனை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கும். லவ்னா என்ன, உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஒரே வேலை, கூட இருக்க ஃப்ரெண்டுனுடைய லவ்வுக்காக பொம்பளையை தூக்கிட்டு வர்றது இப்படின்னு சினிமா எடுத்துக்கிட்டே உட்காந்துருப்பான். இது இவனுக்கு பிடிக்குது. அப்போ அவன் அப்படி தான் எடுப்பான். ஏன்னா உலகத்தில் ஃப்ரெண்டுக்கு இதுதான் ஒரு வேலையா? உலகத்தில் இருக்கின்ற எல்லா நண்பர்களுக்கும் ஒரே வேலை, தான் காதலிக்கிற தன்னுடைய நண்பன் காதலிக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்து கொடுக்கணும். இதுதான் இவன் வேலையா? ஒரு நல்ல நண்பன்னா அதில் உள்ள ப்ராஸ் அண்ட் கான்ஸை அவனுக்கு விளக்கி சொல்லுவான். இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, அந்த பெண் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும், உன் வீட்டில் அவனுக்கு என்ன பிரச்சனை க்ரியேட் ஆகும், இதெல்லாம் எடுத்து சொல்லி அவனை புரிய வைக்கணும். அதுதான் ஒரு குட் ஃப்ரெண்டு. ஆனால் இவன் ஃப்ரெண்டுனாவே இந்த ஒரு வேலையத்தை செய்கிறதான் அழைக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இவன் சினிமா எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கான், புத்தகமும் இப்படி தான் எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஏன்னா மக்களுக்கு இதை சொன்னால் தான் பிடிக்குது. அப்போ மக்கள் எதை நம்புகிறான், எது அவனுக்கு பிடிக்குதோ அதை சொல்லிட்டு உட்காந்துருப்பான். இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள்லாம், இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதெல்லாம் சிந்திக்கிற ஆற்றல் கிடையவே கிடையாது. அவன் அதை ரைட்டுங்கிறான். அந்த ஃப்ரெண்டு செஞ்சது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படி ஃப்ரெண்டு அவன் ஹீஸ் நாட் அட் ஆல் ஏ ஃப்ரெண்டு, ஹீஸ் அ கல்ப்ரிட். அப்படி செஞ்சவன் எப்படி நண்பனாக இருக்க முடியும்? அவன் இந்த நண்பனுக்கு துரோகம் செய்கிற துரோகி. உண்மையிலேயே இந்த நண்பனுக்கு ஒரு துரோகின்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனை விட 3 மடங்கு துரோகத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்ததன் மூலமாக இவனுக்கு ஒரு தீராத பழியை ஏற்படுத்தி இவன் குடும்பம் அவன் குடும்பம் எல்லாத்தையும் திண்டாடி தெருவில் விட்டான். இந்த ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கிற தைரியத்தில் தான் இவன் இந்த வேலையும் செய்கிறான். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கூட இருந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல இவன் இந்த வேலையை செஞ்சே இருக்க மாட்டான். அப்போது இவன் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு இவன் ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ வச்சுக்கிட்டு அதுதான் அக்செப்டட் பிலீஃப்ஸ் ஆஃப் த பீப்புள். இந்த அக்செப்டட் பிலீஃப்ஸை பேஸ் பண்ணி தான் புத்தகம் வரும், இந்த அக்செப்டட் பிலீஃப்ஸை பேஸ் பண்ணி தான் சினிமா வரும், எல்லாமே வரும். நாட் பை ஒரிஜினல் தாட்ஸ். ஒரு ஃப்ரெண்டுனா என்ன? காளிதாசனுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஃப்ரெண்ட் என்பவன் ஒரு பாலும் தண்ணீரும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கணும் நட்புங்கிறது.
நீங்கள் இப்போ பாலை தண்ணியில் ஒரு அடுப்பில் தூக்கி வச்சிங்கன்னா அதிலிருந்து தண்ணீர் வெளியே போச்சுன்னா பால் பொங்கி எடுத்து அந்த தண்ணீரை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஓடும், வெளியே ஒடியாரும். கொஞ்சோண்டு தண்ணி அதில் தெளித்தோடனே அப்படியே அடங்கும். இதான்டா நட்புன்னா அவன். அதுக்கு தான் பை ஒரிஜினல் தாட்ஸ் இருக்கணும். இப்போ இருக்கிறவன்னா என்ன பண்ணுறான்னா, ஸோ மக்கள் லேசி, அவனுக்கு பகுத்து பார்க்குற சிந்தித்து பார்க்குற ஆற்றல் கிடையாது. அதனால் அவன் நியூ புக்கை தான் அவன் விரும்புவான். இந்த நியூ புக்கை எழுதுகிறவன்லாம் என்ன பண்ணுறான்னாக்கா, அக்செப்டட் பிலீஃப்ஸ் என்ன செகண்ட் ரேட் திங்கர்ஸ்னால் உருவாக்கின மக்கள் எதை அக்செப்ட் பண்ணுகின்ற அந்த பிலீஃப்ஸை வச்சு அடிப்படையாக வச்சு புத்தகம் எழுதிடுறான். நாட் பை ஒரிஜினல் தாட்ஸ் அப்படின்னு இந்த புத்தகம் மோசமானது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். மீக் யங்மென், வலிமை குறைந்த இளைஞர்கள். மீக் அப்படின்னா சாதாரண இளைஞர்கள். அவன் க்ரோன் இன் லைப்ரரிஸ், அவன் வளர்றதே மீக் யங்மென். அவன் எப்பொழுதும் தான் உண்டு, தான் வேலை உண்டு, புத்தகம் உண்டு என்று இருக்கின்ற இளைஞர்கள். அவன் லைப்ரரியை தான் பயன்படுத்துகிறான். லைப்ரரியை பயன்படுத்தி லைப்ரரியில் இருக்கக்கூடிய கிரேட் திங்கர்ஸ் சிசரோ, லாக், பேக்கன் இவர்கள் சொல்லுகின்ற சிந்தனைகளை அவன் எடுத்துக்கிறான். இந்த சிந்தனையை சொல்பவர்களும் ஒரிஜினல் திங்கர்ஸ் இல்லை. த சிசரோ, லாக், பேக்கன் இவர்களுடைய சிந்தனைகளை அவன் படிக்கிறான். இந்த சிந்தனைகளை அவன் தன் மனசுக்குள்ளே வளர்த்துக்கிறான். ஆனால் இந்த சிந்தனையாளர்களும், த சிசரோ, லாக், பேக்கன் இவர்களும் உயர்ந்த சிந்தனையாளர்கள் இல்லை. தே வேர் நாட் ஒரிஜினல் திங்க். இது 3rd paragraph. 4th paragraphல இந்த பழைய கதை என்பது ரொம்ப ஒரு சப்ளைம், நோபுள், ஒரு உன்னதமான கதை இது என்று. அப்போ இந்த கதையின்படி there is one man or soul in all men. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு மனுஷன்தான் இருக்கான். அல்லது அந்த ஒரே ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சோல் தானே இருக்கும். அந்த உலகத்தில் முதல்ல ஒரே ஒரு மேன் இருந்திருக்கான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு சோல். அந்த ஒரு மேன் தான் இப்போது எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. அப்போ எல்லா மேனுக்குள்ளேயும் அந்த ஒன் மேன் தான் இருக்கான். அப்போ அந்த ஒன் மேனுக்கு ஒன் சோல் தானே. அப்போ அந்த எல்லா மேனுக்குள்ளேயும் அந்த ஒரே ஒரு சோல் தான் இருக்கும். அப்போது உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரே சோல் தான் இருக்குது. அந்த சோல், த சோல் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் ஈச் இண்டிவிஜுவல் பர்டிகுலர்லி இன் ஹிஸ் மைண்ட். அந்த சோல் தான் எல்லாருடைய மைண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சோலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மனித இனம் முழுவதையும் ஒன்று என்று பார்க்க வேண்டும். அப்போது மனுஷனை எல்லாத்தையும் ஒன்று, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு சோல் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது. எனக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், தனித்தனியாக தான் செய்கிறான். ஒவ்வொருத்தனும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கான். ஒருத்தன் ப்ரீஸ்டாக இருக்கான், ஒருத்தன் ஸ்காலராக இருக்கான், ஒருத்தன் ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கான், ஒருத்தன் ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ப்ரொடியூசராக இருக்கான், ஒருத்தன் சோல்ஜராக இருக்கான். அவனுக்கு அலாட் பண்ண அந்த ப்ரொஃபஷனை அவன் செஞ்சாலும், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து யுனைட்டட்லி ஆல் மென், எல்லா மனிதர்களும் சேர்ந்து அந்த ஒரு மனுஷன், அந்த முதல்ல ஒன் மேன் இருக்கான் இல்லையா, அந்த ஒன் மேன் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையை தான் தனித்தனியாக எல்லாம் செய்யணும். இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் ஒரு வேலையை செய்யுது, இன்னொரு ஃபிங்கர் இன்னொரு வேலையை செய்யுது. அப்போது இந்த கை செய்கிற வேலையை தான் கையில் இருக்கிற ஒரு ஃபிங்கர் அல்லது 2 ஃபிங்கர் அல்லது 3 ஃபிங்கர் சேர்ந்து, கை தான் சாப்பிடுது. கை சாப்பிடுதுன்னா கையாக சாப்பிடுது, கையில் இருக்கக்கூடிய 5 விரலும் சேர்ந்து சாப்பிடுது. சில சமயங்களில் இட்லி சாப்பிடும்போது 3 விரலை எடுத்து செய்வோம். அல்லது ஒரு கருவியை கையாளும் போது 2 விரலில் அல்லது 3 விரலில் அல்லது 4 விரலை பயன்படுத்தி நம்ம செய்வோம். ஆக மொத்தம் என்ன செய்யுது, ஒரு கை தான் அந்த வேலையை செய்யுது இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் அது எல்லாமே ஒன் மேன் செய்கிறதாகத்தான் அர்த்தம். இதுதான் அந்த ஃபேபிள்லேருந்து சொல்கிறார். The fable implies that individual must give out to others some of his end. இப்போ பாருங்க, அப்போ உலகத்தில் ஒன்லி ஒன் மேன் தான், அவன் தான் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கு. உலகத்தில் ஒன்லி ஒன் சோல் தான், அந்த ஒன்லி ஒன் சோல் தான் உலகத்தில் இருக்க எல்லா சோலுக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன்.
இன்னொருத்தவன் கொஞ்சம் குறைச்சி சம்பாதிக்கிறான். அப்போ ஒன் மேன் தானே. அப்போ என்கிட்ட நான் நிறைய சம்பாதிக்கிறது. இப்போ ஒரு கை 3 விரல் எடுத்து சாப்பிடுது, இது கை சாப்பிடுதுன்னு தான் அர்த்தம். அது மாதிரி ஒருத்தன் வந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ அவன் என்ன அர்த்தம்? அந்த ஒன் மேன் சம்பாதிக்கிறத தானே அர்த்தம். அந்த ஒன் மேன் தானே 1000 லட்சமாக கோடியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிக்கிறதுல ஏர்னிங்கில் ஒரு பகுதியை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் த ஹோல் சொசைட்டி அந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம் சொல்லிட்டு வச்சுக்கலாம். புக்ஸ் ஆர் பெஸ்ட் இஃப் தே ஆர் யூஸ்டு வெல். ஒரு புத்தகம் சிறந்தது, ஆனால் அதை சிறப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அப்படி நீங்கள் சிறப்பாக அதை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியலைன்னா இந்த புக்ஸ் வந்து ஒர்ஸ்ட்டு. ஒரு புக்கு வந்து ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணணும். ஒரு புத்தகம் ஒருத்தனை அட்மைரராக மாற்றலாம், ஆனால் அவனுடைய டிசிப்ளாக மாற்றக்கூடாது. எமர்சன் வாண்ட்ஸ் எ புக் டு மேக் ஹிம் இட்ஸ் அட்மைரர். இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகத்தை சொல்லலாம். ஆனால் இந்த புத்தகத்திற்கு நான் டிசிப்பிள், அதனுடைய ஒரு சின்சியர் ஃபாலோவர்னு ஒருத்தனை ஒரு புத்தகம் உருவாக்கக்கூடாது. இந்த மாடர்ன்களில் ஏன் அப்படித்தான் ஒரு புத்தகம் இருக்கணும். ஒரு புத்தகம் ஒருத்தனை அட்மைரர் ஆக்கணும், ஆனால் அவனை டிசிப்பிளாக மாற்றக்கூடாது என்று எமர்சன் ஒரு புத்தகத்தை சொல்கிறார். ஒரு வேர்ல்டில், இந்த வேர்ல்ட், தி ஆக்டிவ் சோல் இஸ் த ஒன்லி ஒன் திங் ஆஃப் வேல்யூ. த ஆக்டிவ் சோல், அந்த துடிப்பு மிக்க ஆன்மா, அதுதான் ஒன்லி ஒன் திங் ஆஃப் வேல்யூ. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் சோல், துடிக்கின்ற அந்த ஆன்மா. அப்படியே உள்ளம் துடிக்குது இல்லையா, ஏதாவது இதை செய்யணும், அதை செஞ்சணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணுங்கிற அந்த ஆக்டிவ் சோல் தான் உலகத்தில் ஒன்லி ஒன் வேல்யூபிள் திங். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வேல்யூபிள் திங் உங்களுடைய ஆக்டிவ் சோல் தான். ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த ஆக்டிவ் சோல் எப்படி இருக்குன்னா விழிப்படையாமல் அப்படி பேசிவாக அப்படியே கிடக்கு. ஆனால் அந்த விழிப்பு அடைந்த சோல் இருக்கு இல்லையா, அந்த விழிப்பு அடைந்த சோல் ஆன்மா, அதனால தான், அந்த சோல்னால தான் ஒரு அப்சல்யூட் ட்ரூத்தை பார்க்க முடியும். அந்த சோல் தான் ஒரு லிட்ரேச்சரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்றது ஒரு ஆக்டிவ் சோல். ஆனால் நிறைய பேர்கிட்ட, 99% மனிதர்கள்ட்ட இந்த சோல் வந்து ஆக்டிவாக இல்லாமல் ஒரே பேசிவாகவும் அன்அவேக்கண்டாகவும் இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட அந்த சோல் வந்து விழிப்படைஞ்சிருக்கோ, ஆக்டிவாக இருக்கோ, அந்த சோல்னால் மட்டும்தான் ஒரு ட்ரூத்தை பார்க்க முடியும். எவனால் ஒரு உண்மையை பார்க்க முடிகிறதோ அவனால் தான் ஒரு இலக்கியத்தை படைக்க முடியும். அண்டு இன் திஸ் ஆக்ஷன் இட் ஸ்டாண்ட்ஸ் அபவ் த வால்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த செயலில் மனிதன் உடலை தாண்டி பார்க்கணும். உடலை தாண்டி மைண்ட் அண்ட் சோலை பார்க்கணும். நீங்கள் உடலை பார்க்கக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் அந்த உடல் இருக்குது, ஆனால் அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த மனம், அதை பார்க்கணும். அந்த ஆன்மாவும் மனமும் எப்படி இருக்குது? ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கிட்ட கூட அந்த உடலை தாண்டி அவள்கிட்ட மிக உயர்ந்த ஒரு சோல், ஒரு மைண்ட் இருக்கும். அப்படின்னா அவள் தான் ஒஸ்தி. ஸோ இன் திஸ் ஆக்ஷன் இட் ஸ்டாண்ட்ஸ் அபவ் த வால்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் த மைண்ட் அண்ட் த மைண்ட். அந்த சோல் தான் ப்ராக்ரெசிவ் சோல். Progressive soul, active soul. The books, the society, the school of art, the institution, religion of any kind stop with some past remark of the exalted intellectual power. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த புத்தகங்கள், சமூகம், கலை, இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிலீஜியன், மதம், இது எல்லாமே இந்த எக்ஸால்டட் இன்டலெக்சுவல் பவரை, அதாவது இந்த சோலினுடைய இந்த ஆக்டிவ்னஸை ஸ்டாப் தான் பண்ணி வைக்கும். ஸோ நீங்கள் ரிலீஜியனுங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் சோல் ஸ்டாப் பண்ணப்படும். ஏன்னா அவன் ஒரு மாதிரி உங்கள் மைண்டை ட்ரைன் பண்ணி விட்ருவான், இப்படி தான் அந்த உலகம்னு சொல்லி விட்ருவான். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் அல்லது ஒரு சொசைட்டிக்கு, ஒரு புத்தகத்துக்கு அடிமையாக இருக்கீங்க, ஒரு ரிலீஜியனுக்கு அடிமையாக இருக்கீங்க, ஒரு கலைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆக்டிவ் சோல், அந்த இன்டலெக்சுவல் பவரை ஸ்டாப் பண்ணிடும். தே சே திஸ் இஸ் குட். அது என்ன சொல்லும்? அந்த ரிலீஜியன் என்ன சொல்லும்? இதுதான் குட்டுங்க, அதான் குட்னு அவன் சொன்னான். த ரிலீஜியன் சே திஸ் இஸ் குட், த புக் சே திஸ் இஸ் குட், த சொசைட்டி சே திஸ் இஸ் குட்.
இந்த சமூகம் இதுதான் சரின்னு சொல்லுது, அது சரியா? தே சே திஸ் இஸ் குட் அண்ட் வி ஸ்டிக் டு இட். உடனே இது சொல்லிடுச்சுங்கிறதுனால நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ், உங்களுடைய ஆக்டிவ் சோல்னுடைய ப்ராக்ரஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா, டவுன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். The person who holds such influence look only backward. அந்த மாதிரி இந்த சமுதாயம் அல்லது இந்த மதம் அல்லது புத்தகம் அல்லது ஏதோ ஒரு கலை உங்களுடைய அந்த இதை வந்து ஆக்டிவ் சோல்னுடைய ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் பின்னோக்கி பார்க்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் முன்னோக்கி செல்லவில்லை, உங்களால் முன்னாடி போக முடியலைன்னு அர்த்தம். எப்பொழுதுமே man's transcendental soul looks forward. மனிதனுடைய transcendental soul, இது ஒரு முக்கியமான விஷயம். The transcendentalism, Emerson is the father of transcendentalism. The transcendentalism என்பதனுடைய father எமர்சன். இது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவருடைய காலத்தில் இவர் 2 நண்பர்களோடு சேர்ந்து டிரான்சென்டென்டல் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பை ஆரம்பித்தார். அதனால் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டிரான்சென்டென்டல் கிளப்னு சொல்லலாம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, இவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் ஆரம்பித்தார். ஸோ டிரான்சென்டென்டல் கிளப்பை ஆரம்பித்தவர் இவர். டிரான்சென்டென்டலிசம் அதனுடைய ஃபாதர் இவர் தான், ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம். சரி, டிரான்சென்டென்டலிசம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்னர் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் ஸ்பிரிட்டு எது சொல்லுதோ அதுதான் சரி. இதுதான் டிரான்சென்டென்டலிசம், சும்மா சிம்பிளாக சொன்னான். ஸோ மனிதனுடைய இந்த டிரான்சென்டென்டல் சோல் எப்பொழுதுமே லுக்ஸ் ஃபார்வர்ட். A man who cannot create thoughts or literature cannot have the impulses that come into his mind from the oversoul. எந்த மனிதனால் இலக்கியத்தையும் சிந்தனையையும் படைக்க முடியவில்லையோ அவனுக்கு அந்த ஓவர் சோல், உலகத்தில் இருக்கிற ஒன்லி ஒன் சோல் இருக்கு இல்லையா, அந்த ஓவர் சோல், அந்த ஓவர் சோலில் இருந்து வரக்கூடிய மைண்டு அவனுக்கு கிடைக்காது. அந்த ஓவர் சோலில் இருந்து வரக்கூடிய இம்பல்ஸ், அந்த துடிப்பு ஒருத்தனுக்கு கிடைக்காது. அதனால் அவனுக்கு ஒரு புதிய சிந்தனைகளையும் புதிய இலக்கியத்தையும் தோற்றுவிக்க முடியாது. இப்போ ஓவர் சோல்கிட்டேருந்து யார் யாருக்கெல்லாம் அந்த இம்பல்ஸ் வரலையோ அவனுக்கெல்லாம் க்ரியேட்டிவ் தாட்ஸு, க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர் கிடையாது. அல்லது இப்படி சொன்னீங்கன்னா, க்ரியேட்டிவ் தாட்ஸ், க்ரியேட்டிவ் லிட்ரேச்சரை யாரால் உருவாக்க முடியுமோ அவனுக்கெல்லாம் அந்த ஓவர் சோல்கிட்டேருந்து வரக்கூடிய இம்பல்ஸு அவனுக்கு புரியுது, அவனுக்கு அந்த இம்பல்ஸ் கிடைக்குது. அதனால தான் அவனால் புதிய சிந்தனைகளை சிந்திக்க முடியுது, புதிய இலக்கியத்தை உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லிடுறார். லாஸ்ட்டு, எல்லா மனுஷனுக்கும் அந்த சோல் இருக்கும் தான் சொல்லிட்டோம். ஓவர் சோல் இருந்து உலகத்தில் ஒன்லி ஒன் சோல், அந்த ஒன் சோல் தான் எல்லா உலகத்தின் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இந்த நம்ம சோல்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னா, மேலே ஸ்மோக் படிஞ்சிருக்கு. சிண்டர்னா கறின்னு அர்த்தம், அடுப்பு கறி, கறித்தூள். இப்படி நீங்கள் எரிச்சிங்கன்னா அப்படி மேலே போய் இப்போ புகை டெபாசிட் ஆகுது இல்லையா, தட் இஸ் கால்ட் சிண்டர். அப்போது இந்த ஓவர் சோலில் சிண்டர் அண்ட் ஸ்மோக்கு டெபாசிட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மகிட்ட க்ரியேட்டிவ் டேலண்ட்டு ஒர்க் பண்ணல. ஆனால் இந்த க்ரியேட்டிவ் டேலண்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மோக், இந்த புகையும் கரியும் நீங்கி அப்படியே ஃப்ளேம் அப்படி உங்கள் ஆன்மாவில் கொழுந்து விட்டு எரியுதுன்னு வச்சிங்க, அப்போது க்ரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் தோணும். அந்த க்ரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் தோன்றுச்சுன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க பாருங்கள், இதுதான் வேர்ல்டு கிளாஸ் லிட்ரேச்சர். ஸோ த க்ரியேட்டிவ் மேனர்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் டூ நாட் கம் ஃப்ரம் எனி அத்தாரிட்டி. ஸோ ஒரு க்ரியேட்டிவ் மேனர்ஸோ ஆக்ஷனோ அல்லது வேர்ட்ஸ் அது ஒரு அத்தாரிட்டிக்கிட்டேருந்து உங்கள்கிட்ட வராது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே கறி புகையெல்லாம் படிஞ்சிருக்கு. அந்த கறி புகையெல்லாம் நீக்கி உங்களுடைய அந்த ஓவர் சோல்லேருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் நீங்கள் புரிஞ்சு அப்படி ஒரு க்ரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் தோன்றுச்சுன்னா அது இட் ஸ்ப்ரிங்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் த மைண்ட்ஸ் ஓன் சென்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஃபேர். நல்ல மனிதனுடைய மனதிலிருந்து அதுவாக தோன்றும். அப்படி தோன்றும்போது நீங்கள் ஒரு படைப்பை படைக்கிறீங்கன்னு வச்சிங்க,
அப்போ தான் உங்களுடைய படைப்பு, அந்த புத்தகம் அல்ல ஏதோ ஒன்று உலக புகழ் வாய்ந்ததாக இருக்கும். இந்த க்ரியேட்டிவ் மேனர்ஸ், ஆக்ஷன்ஸு, ஒரு வேர்ட்ஸ், இந்த வேர்டெல்லாம் அதுவாக எங்கேருந்தோ வராது, நீங்கள் சிந்தித்தாலும் வராது. அது உங்கள்கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனில் அந்த வார்த்தைகள் வரும், அந்த க்ரியேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் படைத்து விடுவீர்கள் என்று சொல்கிறாரு. இது நம்ம 15 பேராகிராஃப் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 27 பேராகிராஃப் இருக்குது. அந்த 27 பேராகிராஃப்ஸையும் நம்ம 2 வீடியோவாக போட்டலாம். தேங்க்யூ.